சண்டே மார்னிங் எப்போவும் சண்டே லேட்டாக தான் எந்திரிப்பேன். நைட் கிச்சன் க்ளீன் பண்ணவே இல்லை, ஃபுல் தட்டியாக இருக்குது. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு ஜஸ்ட் க்ளீன் பண்ணணும். பாப்பா எந்திரிச்சிட்டான், குட் மார்னிங் சொல்ல வந்துட்டான். இன்னும் 10 நிமிஷத்தில் டிஃபன் கேட்பான். வாங்க குயிக்காக டிஃபன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணுறேன். தென் அது கூட வந்துட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ எதோ சொல்கிறான், என்ன பண்ணலாம், அடிக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு சைடில் வச்சுட்டு சிக்கனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தென் கழுவி வச்ச சிக்கன் எல்லாமே அதில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். தென் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம். பாப்பா ஏதோ கொண்டு வரா, கூப்பிட்றா, என்னென்னு பார்க்கலாம் இருங்க. புதினாலாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கா. கூடவே கவரில் கருவேப்பிலை வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி கட் பண்ண கொத்தமல்லியை சிக்கனோடு ஆட் பண்ணுறோம். நம்ம கடைசியாக போடுறதை விட இந்த மாதிரி இடையில போடும்போது அந்த புதினா கொத்தமல்லியோட ஜூஸ் எல்லாம் இறங்கி அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு கொதி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அந்த அரைச்சி வச்ச மசாலா யூஸ் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, தனியா பொடி இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். தேங்காய் உடைச்சேன், அது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. தென் கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அது ஒரு கொதி வரட்டும். காரம் அதிகமாகிடுச்சு, ஸோ கம்மி பண்ணுறதுக்காக வெண்ணெயை போட்டேன். ஆச்சா இல்லைன்னு தெரியல. சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. அப்படியே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். தோசை ஊற்றி காமிக்கணும்னு நினச்சேன், பட்